ஈவினிங் வந்தால் ஒரு 4 மணிக்கா 4 மணிக்கு வந்தது. ஒரு அரை கிலோவில் வந்து மயில் விரல் அடித்தது அவுரி மீன். என்ன ஃப்ராக் பார்த்தாக்கா பிராவோ கோரிலா. இந்த ஃப்ராக் பார்த்தா இந்த மீன் பார்த்தாக்கா மாடு என்னமோ மறிஞ்சிருக்குது, வலிஞ்சிருது இடுப்பெல்லாம். செம்ம சைஸு கைஸ். இந்த கார்த்தி ஆன் பண்ணிட்டேன். இந்த மீன் பார்த்தாக்கா ரொம்ப கோணல் இருக்குது. சோத்துக்கே செத்த மீன் மாரி இருக்குது பாருங்க. மீன் ரொம்ப பெண்டு. இந்த மீன் பார்த்தாக்கா கேன்சர் மீன். நல்லா பாருங்க, கேன்சர் கட்டி வந்துக்குது முதுகுல. காட்டினா அந்த கட்டியா கட்டியில் எருமாடு மிதிச்சிருக்கு. கொழுப்பு கட்டி இங்கே பாருங்க. சைடாக கட்ட அப்போ தான் பாருங்க எவ்வளோ மேடாகுது. தெரியல. கொழுப்பு கட்டி வந்துக்குது பாருங்க. கேட்ச் அண்ட் ரீல்ஸ் பண்ணிடலாம் மீன். ஐயோ யார் ஃப்ராக் கொண்டு வர்றது? இவரே அந்த ரிலீஸ் பண்ணுற மீன் புச்சிலான்னு போகிறாரு போல ஃப்ராக். இங்கே பாருங்கள், கண்ணு பாருங்கள் என்ன சூப்பாகுது பாருங்கள். இன்னும் என்ன ஒரு நிமிஷம் தான் கொடுக்க விடாதண்ணா கைஸ். இங்கே பாருங்கள், பிராவோ ஃப்ராக் போட்டே கண்டுக்காமல் போகுது பாருங்கள் கைஸ். அப்படியே ஃபோனை போட்டுடலாம். எப்படி இது பார்ப்போம். தண்ணியில் போட்டால் அந்த ஃபோனு வாட்டர் ப்ரூஃபான். ஓடுக மாட்டேதான், தண்டமாகறான். ஏய் தண்டாக்கரமா அதில் போய் தொலையன் மறந்துட்டான்ப்பா. ஆனால் அவருக்கு அங்கே தான் இருக்கான் கைஸ். அங்கேயே நிற்கிறான் கைஸ். ஆனால் இருட்டில் தெரில. சரி போவோம். பாய் 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 பாய்.